ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ. ஸோ ட்ரூ அண்ட் ஃபேர் வியூன்னு ஏன் ஒரு வேர்ட் யூஸ் பண்ணுறாங்க? ஏன்னா எப்போதுமே ஆடிட்டர் வந்து ரிப்போர்ட் பண்ணும்போது அவர் என்ன சொல்வார்னா, ஓகே இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ கொடுக்குது அப்படின்னு சொல்லி தான் ரிப்போர்ட் கொடுப்பாரு. அந்த இடத்துல ஏன் ட்ரூ அண்ட் ஃபேர் வியூன்னு போடணும்? ஃபேர்னா என்ன? ஏன் அந்த இடத்துல ட்ரூ அண்ட் கரெக்ட் வியூன்னு போடக்கூடாது அப்படின்னு கேட்டால், நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் ஒரு ஆடிட்டர் ஒரு 60 நாளில் அவருக்கு இருக்கிற அந்த டைம் கன்ஸ்ட்ரெயின்ட்டில் அவருக்கு கிடச்சிருக்கிற அந்த டைமில் அந்த 1 இயராக அந்த கம்பெனி பண்ண அத்தனையும் 365 நாள் 22,000 எம்ப்ளாயீஸு ஒரு 400 அக்கௌண்டிங் ஒரு அக்கௌண்டன்ட் சேர்ந்து பண்ண அந்த வேலைகளை ஒரு ஆடிட்டர் வந்து 60 நாளில் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஓரளவுக்கு அவரால் என்ற அளவுக்கு அவரால் வந்து அதை செக் பண்ணி ஒரு ரிப்போர்ட் கொடுக்க முடியுமே தவிர 100% எல்லா டிரான்சாக்ஷன்ஸையும் செக் பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாது. அதனால தான் அவரோட ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா அவருக்கு ஓரளவுக்கு ஒரு ஃபேர் இனஃபாக ஓகேப்பா ஃபைன் அப்படின்ற மாதிரி ஒரு அஷூரன்ஸ் கிடைக்கும் போது, ரீசனபிளி எஸ் எல்லாம் ஃபைன் அப்படின்னு அவர் கிடைக்கும் போது, அவர் அந்த இதில் ரிப்போர்ட்டு கொடுக்கும்போது அந்த எழுதும் போது ட்ரூ அண்ட் ஃபேர் வியூன்னு சொல்கிறதுக்கு காரணம் அந்த ட்ரூ அண்ட் கரெக்ட் வியூன்னு அவரால் போட முடியாது. இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ட்ரூ அண்ட் கரெக்ட் வியூ கொடுக்குது அப்படின்னு அவர் சைன் போடணுன்னா அவர் அந்த என்டிட்டி அந்த ஒரு வருஷம் என்னென்னலாம் டிரான்சாக்ஷன்ஸும் என்னென்ன ஈவெண்ட்ஸ் அங்கே நடந்ததோ அத்தனையும் ஒன்று விடாமல் எல்லாத்தையும் செக் பண்ணி அவருக்கு திருப்தியானா மட்டும்தான் அவரால் ட்ரூ அண்ட் கரெக்ட் வியூ அப்படிங்கிறதுக்கு சைன் போட முடியும். அதனால தான் இப்போது ஆடிட்டோட டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ் இருக்குல்ல. லைக் 100 டிரான்சாக்ஷன்ஸ்னால் 100 டிரான்சாக்ஷன்ஸை செக் பண்ண முடியாது, சாம்பிள் தானே எடுத்து செக் பண்ணுறாங்க. அப்போ இந்த சாம்பிளிங் தான் மேஜர் லிமிடேஷன் ஆடிட்க்கு. என்டையர் 100% ஆஃப் த டிரான்சாக்ஷன்ஸை செக் பண்ணால் மட்டும்தான் ஓகே த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கிவிங் ட்ரூ அண்ட் கரெக்ட் வியூன்னு கொடுக்க முடியும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ அப்படிங்கிறது ரீசனபிள் அஷூரன்ஸோடு நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். சின்ஸ் the auditor cannot give 100% absolute assurance, clarity, yes இவர் கரெக்ட் ரிப்போர்ட்டுன்னு கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அதில் ஒரு சின்ன தப்பு கூட இல்லைன்னு அர்த்தமாயிடும்ல. இதை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான் ஒரு ஆடிட்டர் ரிப்போர்ட் கொடுக்கும்போது எஸ் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கிவிங் ட்ரூ அண்ட் ஃபேர் வியூன்னு கொடுக்குறாங்க. இப்போ நான் சொன்ன எக்ஸ்ப்ளனேஷன்லையோ இல்லை கிளாரிஃபிகேஷன்லையோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். நான் அதை தெளிவுபடுத்துகிற மாதிரி அந்த டவுட்ஸை இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக அதை வந்து நான் வந்து ஐ எக்ஸ்பிளைன் இட் டு யூ. தேங்க்யூ ஸோ மச். ஐ ஹோப் ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ ரிலேட்டடாக உங்களுக்கு பெருசாக எந்த அளவுக்கு வந்து ஒரு டவுட்ஸ் இதுக்கப்புறம் இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே. ஆல் தி பெஸ்ட்.